கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். தமிழகத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் மாலை 5 மணிக்கு மேல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாலே தமிழகத்தின் பாதி கடனை அடைத்துவிடலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். மதுரையில் பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வாங்கிய வரிக்கேற்ப அந்தந்த மாவட்டங்களில் திட்டங்களை செயல்படுத்தியது குறித்து அறிக்கை வெளியிட முடியுமா என தமிழக அரசுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் இருக்கார். அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கமிஷன் கொடுத்தீங்கன்னா 6 மணிக்கு மேலேயும் பத்திரம் இங்கே பதிவு செய்வாங்க. இங்கே மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கான சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் 5500 ரூபா சாதாரணமாக ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க. அந்த 5000 ரூபாய்க்கு பேர் என்னன்னா அது பேர் மூர்த்தி ஃபீ. அது பேர் மூர்த்தி ஃபீ. குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில் ஊழல் என்பது இமாலய ஹைட்டை போய் தொட்டுக்கிட்டு இருக்கு. டிவிஎஸ்சி எங்கெங்கேயோ போறாங்க, யாரையோ பிடிக்கிறாங்க. ஒரு பத்திரப்பதிவு துறையில் போய் அதிகாரிகளை ரைடு பண்ணா டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு போனா கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும். 5 மணிக்கு முன்னாடி போகணும். டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் 5500 ரூபாய் மூர்த்தி ஃபீ. அதெடுத்து கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டுடைய கடன் ஒரு பக்கம் 8,23,000 கோடி சொல்றோம். இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமா தமிழகம் இருக்கு. இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆபீஸ்ல ரைடு பண்ணாவே, இந்த புரோக்கர்கள் வீட்டில் ரைடு பண்ணாவே தமிழ்நாட்டினுடைய கடனை, பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் பீகாரை விட மோசமா இருக்கு. இதென்ன திராவிட மாடலா? அதாவது வளர்ச்சி என்பது எல்லா பக்கமும் போகல. வளர்ச்சிங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி பெருநகரத்தில் வச்சிருக்கீங்க. அதனால தங்கம் எப்படி நாங்க மத்திய அரசு நம்முடைய தமிழகத்திற்கு இவ்வளவு நிதி பகிர்வு கேரளாக்கு சொன்ன மாதிரி நீங்க மாவட்ட வாரியா கொடுங்க, நாங்க பார்க்கணும். மாவட்ட வாரியா கொடுங்க, எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு அதை சொல்லணும். அதை மறைச்சிட்டு நீ மத்திய அரசு இவ்வளவு கொடுத்துச்சு, யூபி கொடுத்த, நீ பீகார் கொடுத்த, நீ ராஜஸ்தான கொடுத்த, அதுக்குத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பதிலே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் கேட்கிறேன், தங்கம் தென்னரசு அவர்கள் இதை சொல்லுங்க. நான் கேட்கிறேன், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் 4 மாவட்டங்கள் 32 விழுக்காடு, கரூர் மாவட்டம் 1.3, அரியலூர் 0.8, எல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? அப்ப அரியலூர் காலத்திற்கும் தமிழ்நாட்டுடைய கடைசி மாவட்டமா அரியலூர் இருக்கணுமா? காலத்திற்கு புதுக்கோட்டை தமிழகத்துடைய கடைசி மாவட்டமா இருக்கணுமா? காலத்துக்கும் விருதுநகர்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கணுமா? அதை கேட்பாங்கல்ல. எத்தனை நாளைக்கு அந்த இளைஞர்கள் கேட்காம இருப்பாங்க? தமிழகங்கிறது மெட்ராஸ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லைன்னு, சவுத் தமிழ்நாடு வளரணும், சவுத் தமிழ்நாடு தொழிற்சாலையில். இதை தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு டாக்ஸ் வந்துச்சு சொல்றது கேளுங்க. அக்ரிகேட் எவ்வளவு வந்துச்சு? அதே கேள்வியை நான் கேட்கிறேன். கோயம்புத்தூர் எவ்வளவு கொடுத்துச்சு, திருப்பூர் எவ்வளவு கொடுத்துச்சு, விருதுநகர் எவ்வளவு கொடுத்துச்சு, மதுரை எவ்வளவு கொடுத்துச்சு, சென்னை எவ்வளவு கொடுத்துச்சு, திரும்ப அந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அதே தான் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க வளர்ச்சி அடையாத மாவட்டத்துக்கு அதிகமா கொடுத்த நீங்க கணக்கு சொன்னா வளர்ச்சி அடையாத மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கணுமல்ல? இதுக்கு சவாலான்னு நான் கேட்கிறேன். தங்கம் தென்னரசு அவர்களோ முதலமைச்சர்களோ இதுக்கு சவாலா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.